காலு, எனக்கு இப்படி வாழவே பிடிக்கல. நம்ம கிட்ட பணம் எப்பதான் நிறைய சேரும்னே தெரியல. கழுத்துல ஒரு சரடு, அது கூடவே ஒரு நெக்லஸ், ஒரு கையில 2 பவுன்ல வளையல், இன்னொரு கையில காஸ்ட்லி வாட்ச். இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த காட்டையே சுத்தி வரணும் போல மனசுல ஆசை இருக்கு. ஆனா நிஜத்துல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இந்த வாழ்க்கையை நினைச்சாலே சலிப்பா இருக்கு. கௌரி, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி கட்டுக்கட்டா பணத்தை என்ற மாதிரி கனவு வருது. இப்படி கனவு வந்தா நிஜத்திலையும் பணத்தை எண்ணுவோம்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. கடவுளே, எங்களுக்கு ஒரு மூட்டை பணத்தை கொடு. அதை கொடுக்க முடியலன்னா அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க வழியாவது காட்டு. அம்மா, வீட்ல யாரு இருக்கீங்க? என் குரல் கேக்குதா? காலு, காலு, கடவுள் என்னோட குரலை கேட்டுட்டாரு, என் கூட பேசுறாரு. கௌரி, அது கடவுளோட குரல் இல்ல, வாசல்ல யாரோ பிச்சைக்கார வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஐயா, நான் ரொம்ப தாகமா இருக்கேன். குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. தனக்கு கேட்ட குரல் கடவுளோடது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கோரிக்காகத்துக்கு அந்த பிச்சைக்கார மேல கோபமா வந்தது. இந்த வீட்ல தண்ணியும் இல்ல, ஒன்னும் இல்ல. நீங்க போய் வேற வீட்டை பார்க்கலாம். கௌரி, கடவுள் இப்படிதான் பிச்சைக்கார வேடத்துல வந்து நம்மள சோதிப்பாராம். நாம அவர் கேட்டதை கொடுத்தா நமக்கு வரம் கொடுப்பாராம், கொடுக்கலன்னா சாபம் கொடுத்துருவாராம். இப்படி நான் நிறைய கதைகள்ல படிச்சிருக்கேன். காலு, வந்திருக்கிறது ஒருவேளை கடவுளா இருக்குமோ? ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அது யாருன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்த பறவைக்கு கோரி தண்ணீரை கொடுக்க அதை வாங்கின அந்த பறவை தண்ணீரை குடிச்சுது. யார்கிட்ட இருந்தும் எதையும் நான் ஏனாமா வாங்கறது இல்ல. உங்களுக்கு இப்ப ஒண்ணு கொடுக்க போறேன். அந்த பறவை இப்படி சொன்னதும் கோரிக்காக ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. ஐயா, கொடுக்கறதா இருந்தா நிறைய நகைகளையும் பணத்தையும் கொடுங்க. நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட நகையும் பணமும் எப்படிமா இருக்கும்? இந்த எலுமிச்சை பழம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, இத வாங்கிக்கிங்க. அந்த பறவை இப்படி சொன்னதும் கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் ஏமாற்றம் ஆயிடுச்சு. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அத நீயே வச்சுக்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண எலுமிச்சை பழம் இல்ல. இந்த எலுமிச்சை பழத்தோட சார நீங்க யார்கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னாலும் அவங்க கொஞ்ச நேரம் உங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்படி சொன்ன அந்த பறவை அந்த எலுமிச்சை பழத்தை கோரி கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. காலு, இந்த பழச்சாரை யாரு குடிச்சாலும் அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்படின்னா இத பயன்படுத்தி நாம பெரிய பணக்காரங்களா ஆகலாம். கௌரி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு விளங்கல, தெளிவா சொல்லு. காலு, இந்த பழச்சாரை நம்ம காட்டுல உள்ள பறவைகளுக்கு கொடுத்தா அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்புறம் என்ன, அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாம ஒன்னும் தெரியாத மாதிரி எஸ்கேப் ஆயிடலாம். கௌரி, இந்த எலுமிச்சம்பழம் வந்த உடனே உன்னோட மூளையும் சுறுசுறுப்பா வேலை பண்ணுது. உன்னோட யோசனைப்படியே செய்யலாம். சரி வாங்க, நாம வீட்டுக்குள்ள போய் இந்த எலும்பிச்சை சாரை முதல்ல யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசிப்போம். காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா வேலை முடியவே இல்லை. இன்னும் வேலை இருக்கு. இவ்வளவு வேலையும் நான் எப்பதான் செஞ்சு முடிக்க போறேன்னு தெரியல. நிலா, நான் தான் கோரி அக்கா வந்திருக்கேன், கொஞ்சம் வெளியில வாயே. கோரி அக்கா ஏதோ கடன் வாங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அந்த கிண்ணத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு வீட்ல பாயாசம் செஞ்சேன், அதுல உனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். கோரி அக்கா எப்பவுமே நம்ம கிட்ட கடன் வாங்க தான் வருவாங்க. இன்னைக்கு என்ன புதுசா பாயாசம் எடுத்துட்டு வந்திருக்காங்க? இந்த பாயாசத்தை கொடுத்துட்டு ஏதோ பெருசா கேட்க போறாங்களோ? என்ன நிலா, நாங்க பாயசம் எடுத்துக்கிட்டு வந்ததை உன்னால நம்ப முடியலையா? இத கொடுத்துட்டு நாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டோம், தைரியமா சாப்பிடு. ஆமா, சாப்பிட்டு முடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு, எங்களுக்கு அதுதான் முக்கியம். பிறகு நிலா குருவி அந்த பாயாசத்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துச்சு. பாயாசம் நல்லா தான் இருக்கு, ஆனா லேசா புளிப்பாவும் இருக்கு. நிலா, முதல்ல நீ எல்லா பாயாசத்தையும் சாப்பிடு, அதுக்கப்புறம் டேஸ்ட பத்தி பேசலாம். உடனே நிலா குருவி அந்த கிளாஸ்ல இருந்த எல்லா பாயாசத்தையும் குடிச்சிருச்சு. பாயாசத்தை குடிச்சு முடிச்ச உடனே நிலா குருவி காங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. பிறகு எதுவுமே பேசாம மௌனமா நின்னுச்சு. கௌரி, நிலா இப்ப நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மௌனமா நிக்குது. நிலா, நீ பணத்தை எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லு.
இல்ல, என் வீட்ல எந்த பணமும் இல்ல. பணம் இல்லாட்டி போகட்டும், நீ கழுத்துல போட்டிருக்க நெக்லஸையாவது கழட்டி கொடு. கோரிக்காவை இப்படி கேட்ட உடனே நிலாக்குருவி கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ கழட்டி கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்துருச்சு. வா கிளம்புவோம் கோரி. இந்த நிலாவுக்கு நினைவு திரும்புறதுக்குள்ள நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் நிலாக்குருவியோட நெக்லஸை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. நிலாக்குருவிக்கு இப்ப பழைய நினைவு திரும்பி வந்துருச்சு. எனக்கு ஏன் இப்ப தலையெல்லாம் வலிக்குது? அடடா, காலண்ணனும் கோரியக்காவும் எங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. சரி, நாம நம்ம வேலைய பாப்போம். என்னோட கழுத்து ஏதோ வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? ஐயோ, நான் போட்டிருந்த நெக்லஸ காணோம். என்னோட நெக்லஸ் எங்க போச்சு? பெரியப்பா, இந்த வேகாத வெயில்ல இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? அதை ஏன் கேக்குற காலு? ஒரு அவசர வேலையா இப்ப நான் நகரத்துக்கு போயாகணும். வெயில் வேற அதிகமா இருக்கு. நான் நகரத்துக்கு போயிட்டு எப்படி திரும்ப போறேன்னே தெரியல. பெரியப்பா, இப்பதான் நாங்க குடிக்கிறதுக்காக சர்பத் தயார் பண்ணணும். ஆனா உங்களை பார்க்க பாவமா இருக்கு. அந்த சர்பத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க குடிப்பீங்களா? காலு, என்னடா கேள்வி இது? சீக்கிரம் அந்த சர்பத்தை குடு. அதை குடிச்சிட்டு நான் கிளம்புறேன். கோரி, நாம போட்டு வச்ச அந்த சர்பத்தை பெரியப்பா கிட்ட கொடு. நாம வேற சர்பத் போட்டு அப்புறமா குடிக்கலாம். உடனே கோரி ஏற்கனவே அது தயார் பண்ணி வச்சிருந்த சர்பத்தை எடுத்து அந்த கழுகு கிட்ட கொடுத்துச்சு. அந்த சர்பத்தை வாங்கின கழுகு கிளாஸ்ல இருந்த எல்லா சர்பத்தையும் குடிச்சிருச்சு. பெரியப்பா, உங்க பேக்ல என்ன இருக்கு? என் பேக்ல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இத கொண்டு போய் என்னோட பிசினஸ் பார்ட்னர் கிட்ட கொடுக்கறதுக்காக தான் இப்ப நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நீங்க நகரத்துக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. உடனே அந்த கழுகு காலுக்காக சொன்ன மாதிரி அது கையில வச்சிருந்த பேக காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துருச்சு. பிறகு கழுகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போக காங்கள் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. என்னங்க, இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஏன் நகரத்துக்கு போகலையா? என்ன, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம மௌனமா இருக்கீங்க. இந்த சமயத்துல அந்த கழுகுக்கு பழைய நினைவு திரும்பி வந்துருச்சு. நான் ஏன் இங்க வந்தேன்? நான் நகரத்துக்கு போகலையா? நானும் அதை தாங்க இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நகரத்துக்கு போகாம எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா, நீங்க எடுத்துக்கிட்டு போன பேக் எங்க? ஐயோ, நான் வச்சிருந்த பேக் என்னோட பேக் எங்க போச்சு? என்னங்க, போற வழியில யாரையாவது பார்த்து பேசுனீங்களா? உங்களோட பேக்கை யார்கிட்ட கொடுத்தீங்க? நான் நகரத்துக்கு போற வழியில காலுவையும் கோரியவும் பார்த்தேன். அவங்க கொடுத்த சர்பத்தை வாங்கி குடிச்சேன். எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஆனா அவங்க கண்டிப்பா என்னோட பேக்க திருடி இருக்க மாட்டாங்க. நான் களைப்பா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு சர்பத் கொடுத்து அவங்க உதவி பண்ணனாங்க. என்னங்க, அந்த பணத்தை சம்பாதிக்க நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்படி ஈஸியா யார்கிட்டயும் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்க. இப்ப நாம எப்படி பிசினஸ் பண்றது? பிறகு அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் பணம் இப்படி திருட்டு போறத பத்தி ஒரு நாள் பேச ஆரம்பிச்சாங்க. காங்கள் தான் என்னோட நெக்லஸை எடுத்திருப்பாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. நானும் அப்படிதான் சொல்லுவேன். காகங்கள் எனக்கு உதவி செய்யதான் வந்தாங்க. ஆனா பணம் எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. காகங்கள் நிலாவுக்கு கொடுத்த பாயாசத்திலையும் கழுகுக்கு கொடுத்த சர்பத்திலையும் ஏதோ விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாம ஒரு சோதனை பண்ணி பார்த்தா காகங்கள் உண்மையிலேயே நல்லவங்களா இல்லையான்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? அப்படி சோதனை செய்ய ஏதாவது உதவி தேவையா? ஆமா, நான் சொல்ற மாதிரி நீ கொஞ்ச நேரம் நடிக்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு நாம புரிஞ்சுக்க முடியும். பிறகு மறுநாள் ரீட்டா கிளி ஒரு பேகை எடுத்துக்கிட்டு காங்களோட வீட்டுக்கு போச்சு. கோரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு. பானை தண்ணியா இருந்தா ரொம்ப நல்லது. என்னங்க, ரீட்டா கிளி நம்ம கிட்ட தண்ணி கேட்டு வந்திருக்கு. அது கையில ஒரு பேக் இருக்கு. அப்புறம் எதுக்காக யோசிக்கணும்? குடுக்கிற தண்ணீர்ல எலுமிச்சம்பழ சாறை கலந்து கொடுத்து நிலாக்குருவி, கழுகு இவங்களையெல்லாம் ஏமாத்தின மாதிரி இந்த ரீட்டாவையும் ஏமாத்துவோம். பிறகு கோரிக்காவும் காலுக்காவும் சொன்ன மாதிரி எலுமிச்சை பழசாறு கலந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு போய் ரீட்டா கிளி கிட்ட கொடுத்துச்சு. அந்த தண்ணீரை குடிச்ச ரீட்டா கிளி சுயநினைவை இழந்து போயிடுச்சு. காலு, இந்த எலுமிச்சம்பழச்சாரை குடிச்ச எல்லா பறவைகளும் அவங்க நினைவு இழந்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. கோரி, அதை நினைச்சு நாம அப்புறமா சந்தோஷப்படலாம்.
முதல்ல இந்த ரீட்டா கிளி கையில வச்சிருக்க பேக்கை வாங்கிக்கிட்டு இதை அனுப்பிவிடு. பிறகு ரீட்டா கிளி வச்சிருந்த பேக வாங்கின காங்கள் 2 பேரும் அதை பிரிச்சு பார்த்தாங்க. ஆனா அந்த பேக்குள்ள எதுவுமே இல்ல. காலு, நாம ஏமாந்து போயிட்டோம். இந்த பேகுக்குள்ள எதுவுமே இல்ல. இந்த சமயத்துல காங்களோட வீட்டுக்கிட்ட மறைஞ்சிருந்த பறவைகள் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. காளு, கோரி, ஏமாந்தது நீங்க இல்ல. இவ்வளவு நாள் நீங்க அந்த எலுமிச்சை பழ சாரை கொடுத்து எங்களை தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி அந்த எலுமிச்சை பழ சாரை கொடுத்து நாங்க உங்களை ஏமாத்த போறோம். அது எப்படி முடியும்? நாங்க அந்த எலுமிச்சை பழசாரை குடிக்க மாட்டோமே. அந்த எலுமிச்சம்பழ சாரை குடிக்கலன்னா நாங்க உங்களை உயிரோட விட மாட்டோமே. பிறகு மற்ற பறவைகள் எல்லாம் காங்களோட வீட்டுக்கு போய் அங்கிருந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதுல சர்பத் போட்டு காங்கள் கிட்ட கொடுத்தாங்க. மற்ற பறவைகளோட கையில பெரிய கம்பு இருந்ததை பார்த்து பயந்து போன காங்கள் 2 பேரும் வேற வழி இல்லாம அந்த சர்பத்தை குடிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல காங்கள் 2 பேரும் தங்களுடைய சுயநினைவை இழந்துட்டாங்க. காங்களே, நீங்க எங்க கிட்ட இருந்து திருந்த நெக்லஸையும் பணத்தையும் உடனே இங்க எடுத்துட்டு வாங்க. பிறகு வீட்டுக்குள்ள போன காங்கள் 2 பேரும் நிலாக்குருவியோட நெக்லஸையும் கழுகோட பணத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. காங்கள் கிட்ட இருந்து நெக்லஸை வாங்கின நிலாக்குருவி அதை சந்தோஷமா தன்னோட கழுத்துல போட்டுக்குச்சு. கழுகு ரொம்பவும் மகிழ்ச்சியா தன்னோட பணத்தை எடுத்துக்கிச்சு. இந்த காகங்களுக்கு நினைவு திரும்பறதுக்கு முன்னால இவங்களை இந்த காட்டை விட்டு சீக்கிரமா விரட்டி விடுங்க. இல்லன்னா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காகங்களே, உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க இப்ப இந்த காட்டை விட்டு தூரமா உள்ள காட்டுக்கு போகலாம். ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே காங்கள் 2 பேரும் அந்த காட்டை விட்டு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. காலு, நாம எதுக்காக நாம இருந்த காட்டை விட்டுட்டு இந்த காட்டுக்கு வந்திருக்கோம்? இந்த காடு பார்க்கவே புதுசா இருக்கு. நாம என்ன சுத்தி பார்க்கவா வந்திருக்க போறோம்? பழக்கம் போல அந்த காட்டுல ஏதாவது தவறு பண்ணிருப்போம். அங்க உள்ள பறவைகள் நம்மளை விரட்டி விட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.